ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு ரெசிபி செஞ்சேன். அது என்னென்னு உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் எண்ணெய் போட்டுட்டு இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், தக்காளி அது எல்லாத்தையும் போட்டு வதக்கிடணும். இது எல்லோரும் செஞ்சுருப்பாங்களான்னு தெரில. ஏன்னா என் பையன் காய் எதுவுமே சாப்பிட மாட்றான். அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேன். சாண்ட்விட்ஜுன்னு சொல்லி அவனுக்கு எந்தெந்த காய் பிடிக்காதோ அது எல்லா காயும் அதில் போட்டுருவேன். நான் காய் போட்டுட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் வீட்டில் அடிக்கடி இது தான் செய்கிறேன். டக்குன்னு அவசரத்தில் இதை செஞ்சிடுறது. காய் எதுவுமே கேரட்லாம் சாப்பிடவே மாட்றான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால நான் இப்போ இந்த மாதிரி அடிக்கடி அவனுக்கு என்னென்ன காய் பிடிக்கலையோ அந்த காயெல்லாம் அதில் இருக்காத அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, கேரட்டு, குடமிளகா இன்றைக்கி அது ரெண்டும் போட்டிருக்கேன். அது போட்டு நல்லா வதக்கணும். நல்லா நான் மெலிசாக அரிஞ்சிக்கணும். ஆனால் நான் ரொம்ப குட்டியாக கட் பண்ண டைம் ஆகிடுச்சு. அவனை தூங்க வைக்கணும் நாளைக்கு ஸ்கூலுக்காக. இந்த பன்னீர் வீட்லேயே ரெடி பண்ணேன். இந்த பன்னீரை மிக்சியில் இது அரைச்சி எடுத்துட்டோம்னா அப்படியே மைனஸ் மாதிரி வந்துடும். அவன்கிட்ட இதை மைனஸ்ரா, பன்னீர் சாப்பிட மாட்டான் என் பையன். அதனால் இது மைனஸ்ரான்னு சொல்லி அந்த இதில் போட்டுருவேன். போட்டுட்டு நல்லா அது பன்னீருன்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு மைனஸ்ன்னு சொல்லிவிட்டு பன்னீர் அது ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இது வெஜ் மைனஸ் அது கொஞ்சமாக போடுவேன், நிறைய போட மாட்டேன். அவனுக்காக அந்த ஃப்ளேவர் அவனுக்கு தெரியணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக போடுவேன். அப்புறம் கொஞ்சமாக சாஸம் அந்த ஃப்ளேவர்லாம் அவனுக்கு தெரியணும். அது லைட்டாக தெரிஞ்சால் தான் அவர் சாப்பிடுவார். அதனால் லைட்டாக மைனஸு அப்புறம் சாஸ் போட்டுட்டு நல்லா இன்னொரு தடவை நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன்னா சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. நீங்கள் செஞ்சு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இவனுக்கு லைட்டாக நெய் போட்டுட்டு, நைட்டுங்கிறதுனால நிறைய நெய் போட்டு ஃப்ரை பண்ணலாம். அவனுக்கு ப்ரெட்டை லைட்டாக போட்டுட்டு ப்ரெட்டை சும்மா ரோஸ்ட் பண்ணிவிட்டு டைம் ஆயிடுச்சு மக்களே. அதனால் எனக்கு ரொம்ப வேகமாக பண்ணேன். என் சின்ன பையனுக்கு வேறு சாப்பாடு ஊட்டணுன்ட்டு கடகடன்னு பண்ணோம். அவனுக்கு ஒரு 4 ப்ரெட்டு தான், 2 தான் சாப்பிட்டுச்சு. அது சாப்பிட்டுருக்கும் போதே பல் வேறு உடஞ்சிருச்சு இன்றைக்கி என் தருண் குட்டிக்கு. அதனால் 1 சாப்பிட்டுட்டு 1 என்கிட்ட கொடுத்துச்சு. அவ்வளோதான், அவனோட டிஃபன் முடிஞ்சிருச்சு. சாப்பாடுனா என் பிள்ளை பயந்து ஓடுவார். இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் செஞ்சு கொடுக்கறதுனால ஏதோ கொஞ்சம் சாப்பிட்றான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ இது செஞ்சுட்டு அப்புறம் ஹீரனுக்கு தனியாக செஞ்சுட்டு அவனுக்கு ஊட்டணும். அப்புறம் எங்கள் மாமாவுக்கு ப்ரெட்டு நைட் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு சப்பாத்தி போட்டுட்டு அதில் இதை வச்சுட்டு ரோல் பண்ணேன். ஒருத்தவங்களுக்கும் ஒன்று செய்கிறது தான் ஒரு பிரச்சனையே மக்களே. அது இந்த ஸ்கூல் டைமில் அவனை சீக்கிரம் வேறு தூங்க வைக்கணும். அதனால் கடன்னு செஞ்சுட்டு 2 தான் கொடுத்தோம். அதில் 1 சாப்பிடும்போது பல் உடஞ்சிருச்சு. அந்த பல்லை இது பண்ணுறதுனால எனக்கு வலிக்குது, அதில் வேணாம் அப்படி சொல்லிவிட்டு அந்த 1 மட்டும் சாப்பிட்டுட்டு சொன்னார் எப்படி இருக்குன்னு அவரே சொன்னார். அவனை சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் மக்கள். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிறந்தது நாங்கள் படுற ஒரு கஷ்டம் இதுதான். ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட வைக்கணும். அவனுக்கு அப்படியே அந்த காயெல்லாம் வாயில் படக்கூடாது. ரொம்ப கஷ்டம் மக்கள். இப்போ தான் இதெல்லாம் அவன் சாண்ட்விட்ஜு, இந்த பர்கரு, பீஸாலாம் 8 வயசில் தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கானே. ஐஸ்கிரீமே அவன் ஒரு 5 வயசு 6 வயசில் தான் சாப்பிட ஆரம்பித்தான். இப்போ இது கொஞ்சம் அவனுக்கு பிடிச்சிக்கிறதுனால கொஞ்சம் அவனுக்கு மட்டும் அப்பப்போ கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் மக்களே. இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது வாசனையே சூப்பராகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.